உங்களுக்கு புரிஞ்சுதா? இவனுக்கு தேவனிடத்துல என்ன வேணுங்கிறதையும், தேவன் இவனுக்கு என்ன செய்ய போறாருங்கிறதையும். அப்ப ரெண்டு பேரையும் அறிஞ்சு மத்தியஸ்தனா நின்று இவங்க வேண்டுதல் செய்யறாங்க. இவர்கள் வேண்டினபடியே அவர் கிரியை செய்தார். அவர் கிரியை செய்கிறபடியே இவர்கள் வேண்டுதல் செய்தார்கள். அதனாலதான் சொல்றேன், தேவன் இவனை ஏற்கனவே முன்குறித்து இந்த கூட்டத்தோடு அவனை இணைச்சார். இன்னும் நிறைய பேர்த்துக்கு விளங்கலைங்க. நம்ம எப்பவுமே எந்த கரத்துக்குள்ள இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கூட்டம் பாருங்க, அவனை எதற்கொண்டு நடக்க வைக்கிறாங்கன்னா, தேவனுக்கு எதிர்பட்டு என்ன பண்றாங்க, நடத்துறாங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா இன்னொரு கூட்டம் இருக்குது. அவன் முடவன், நடக்க முடியாதவன், காது கேட்கும், பேசுவான். ஆனா அவன் அந்த கூட்டம் நடத்துச்சு. எங்க தெரியுமா? தேவாலயத்துக்கு உள்ள இல்ல, தேவாலயத்தின் வாசலுக்கு இல்ல. அப்ப எதுக்கு அவனை உட்கார வச்சாங்க? பண மோட்டிவுக்காகவே உட்கார வச்சாங்க. பணத்துக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவனை நடத்தினாங்க. ஆனா இந்த கூட்டம் அவங்களை பணத்துக்காக நடத்தல. தேவ கரம் அவனை ஆண்டு அவனை விடுதலை ஆக்கி அவன் வாழ்க்கையை மாற்றி, அவன் ஜீவியத்தை மாற்றி, அவன் வாழ்க்கையில அடைபட்டு கிடக்கிற எல்லா வாசலை எப்பத்தாவின் தெய்வம் திறந்து தருமடியா, கட்டுகளை உடைச்சு தருமடியா அந்த கூட்டம் இவனை நடத்தினார்கள். தேவன் ஒரு சில நபர்கள் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன். தேவனுடைய அன்பு ஒருத்தங்க மேல தரிசனத்தோட இறங்கிருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்களை ஏனோதானங்கிற இடத்துல விடவே மாட்டாரு. ஏனோதானங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய், இப்ப நான் சொல்றேன், என்கிட்ட 1 கோடி இருக்குதுன்னா இதை வச்சிருந்து யார் கையில் வேணாலும் கொடுத்துருவேனா? என் நம்பிக்கைக்கு உரியவர்கள், என் நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள், கொடுத்ததுக்கு உண்மையா இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை தேடித்தான் நான் என் கை என்ன பண்ணும், அதை கொடுக்கும். எல்லார் கையிலையும் கொடுக்காது. ஒரு பணத்துக்கே நான் அப்படி யோசிப்பேன்னா, எல்லாவற்றை பார்க்கணும் விலையேற பெற்ற இந்த ஆத்துமாவே ஏதோ ஒரு கரத்துல தேவன் கொடுத்தாரா? இல்லை. அவருக்கு நேரா நடத்துகிற கரம் எதுவோ அந்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்தாங்க. அவர்கள் இவனை ஜெயத்தோட நடத்தினாங்க. கைகளை தட்டி ஒரு ஆமென். அப்போ முதல் ஆராதனையில பேசினார். அதனாலதான் ஆண்டவர் வந்த உடனே கலிலேயாவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்க, தேவன் யார முதல்ல பார்த்தார் அப்படின்னா இந்த கூட்டத்தை தான் பார்த்தாரு, இந்த மனுஷனை தான் பார்த்தாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுக்கு நேராக நடத்தப்படுகிறவன் எவனோ அவர் வரும் நாளிலே அந்த கூட்டத்துக்கு என் தேவனுடைய கண்களின் பார்வை விழணும். அந்த கூட்டத்தின் கரத்தையே என்ற தெய்வத்துடைய கரம் பிடிக்கும். அந்த கூட்டத்துக்கு தேவ கரத்தின் கிரியை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரா? வந்து இவன் கைய பிடிச்சு இவனை தனியாக்கினா. என்ன பண்ணாருங்க? முதல் ஆராதனையில் ஆண்டவர் பேசினார். இவனை என்ன பண்றாரு? ஆண்டவர் முதல்ல இவன் கையை பிடிச்சு அந்த கூட்டத்தை விட்டு பிரிச்சு தனியா கொண்டு போறாரு. அத வாசிக்கிற வாச்சாத்த சூப்பரா இருக்கும். இருங்க இருங்க இருங்க. இப்ப இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கணுங்களேன். என் சர்வ வல்லவுடைய கரம் இங்க நீட்டப்படுது. அவங்க புரியும்படி இங்க யார் கையை பிடிக்க போகுது?
உன் கையை பிடிக்க போகுது, உனக்கு உன் கையை பிடிக்க போகுது, உனக்கு உன் கையை பிடிக்க போகுது. ஆனால் யார் கையை பிடிக்குது? அது யாருக்காக உத்தரவாதம் பண்ணாங்களோ, அவர் யாருக்காக வந்தாரோ அவன் கையை பிடிக்கிறதுக்கு தானே கலிலேயாவுக்கு வந்தாரு. அந்த கரம் அந்த கூட்டத்துக்குள்ள அவன் கையை மாத்திரம் பிடிக்குது. இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இதுதான் முன்குறிக்கப்பட்டவன். அவன் கையை பிடிச்ச உடனே அந்த கரம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? அந்த கூட்டத்திலிருந்து தனியா பிரிச்சு, சொல்லுங்க, தனியா பிரிச்சு தனிமைப்படுத்திடுச்சு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் அவனை தனியாக்கினார்? ஏன் அந்த கூட்டத்திலே அற்புதம் செஞ்சிருக்கலாம்ல? அந்த கூட்டத்திலே அற்புதம், நிறைய இடத்துல கூட்டத்திலே தானே அற்புதம் செஞ்சாரு. ஏன் இவனை மட்டும் தனியா கொண்டு போகணும்? சத்தமா, ஏன் இவனுக்கு மட்டும் தனியா கொண்டு போகணும்? இவனை மட்டும் ஏன் தனியா பிரிக்கணும்? அவிசுவாசி இருக்கிறனால பிரிச்சுட்டாரா? நல்லா கவனமா புரிஞ்சுக்கிடுங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் யார பிரிச்சார் அப்படின்னா மோசைய மாத்திரம் பிரிக்கிறார், ஆபிரகாம மாத்திரம் பிரிக்கிறார், ஈசாக்க மாத்திரம் பிரிக்கிறார், யாக்கோப மாத்திரம் பிரிக்கிறார், யோசேப்ப மாத்திரம் பிரிக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ நம்மளை ஏக ஆண்டவர் தனியா பிரிக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம், உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் தாயை விட்டு வெளியே வா. ஏன் பிரிச்சார்? இங்க கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஆண்டவர் எப்ப உன்னை தெரிஞ்சிட்டாரோ, நீ அவங்களோட வாசம் பண்ண அவர் தெரிஞ்சு கொள்ளல, நீ அவரோட வாசம் பண்ண தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர். அதனாலதான் மார்க் 3:14 வாசிங்க வேகமா. அப்பொழுது அவர், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எத்தனை பேருங்க? 12 பேரை தெரிந்து கொண்டு, கைய தட்டி, ஆமா, இப்போ உன்னை தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கங்க. உங்களை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க யாரோட இருக்கவும் அவரை விடவே மாட்டாரு. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளை யாரோடு கூட இருக்க விடுவீங்கடா? வாய்ப்பில்லை ராஜா. ஏன்? நம்பல. இப்ப ஆண்டவர் தெரிஞ்சிட்டனால அவர் யாரோட இருக்கிறதுக்கு என்ன பண்றது இல்ல, வேறது இல்லை. அதனால ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சுட்டாரு. இப்போ யாக்கோப்பு என்னதான் பண்றாரு? யாக்கோப்பு யார் தெரியுமா? கூடாரவாசி. யாக்கோப்பு யாருங்க? அவன் எப்ப பார்த்தாலும் என்ன தெரியுமா பண்ணுவான்? ரெபேக்காளுடைய முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்துவான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் கூழ் காய்ச்சுவார். அம்மா கூட இருந்து 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 இவன் சமைக்கிறதுல யாரு தேறினால், இவன் சமையலுக்கு அவங்க அண்ணன் அந்த ருசிக்கு அடிமையானாரு. கூழ் சமைச்சாலே டேஸ்டா இருக்கும். சில வீடுகளில் சோறு செஞ்சாலே டேஸ்டா இருக்காது. கவனிங்க. இப்போ இந்த யாக்கோப்பு என்னவா இருக்கிறான்? கூடாரவாசியா இருக்கிறான். இவன் யாரை சுத்தறான்? எப்ப பார்த்தாலும் இவன் எங்கதான் அம்மா முந்தானியை பிடிச்ச சுத்திக்கிட்டே இருக்கிறார். ஓஹோ, இது எப்ப பார்த்தாலும் யார் முகத்தை பார்க்குது? அம்மா முகத்தை பார்க்குது. அடுத்தது யாரு? அப்பா முகத்தை பார்க்குது. இன்னும் சமையல் கட்டை பார்க்குது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆனந்தே
காரணந்தே இவட நோக்கம். அதனால யாக்கோப்பு தான் அங்க பார்த்தா, நீங்க இங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா எங்கேயும் கட்டு இல்லை, வேற பக்கம் பாத்தீங்கன்னா கட்டு, பார்த்துக்கிடுங்க. அப்ப வேதம் சொல்லுது, இவன் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவங்க அண்ணனை பார்த்துட்டே இருக்கிறான். ஏன்னா வீட்டில் யார் இருக்கிறா? இவன் கூடாரவாசி தானே, வீட்டில் யார் இருக்கிறா? 3 பேர் இருந்தா. ஓஹோ, இவர் இப்படியா தான் கிடப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் அவனை பிரிச்சாரு. பிரிச்ச அன்னைக்கே இருங்க, நான் அதுக்கு தான் முதல் ஆராதனையும் பரவாயில்ல, 2வது ஆராதனையும் பரவாயில்ல. முதல் ஆராதனைக்கு பிரிச்சாருங்கிறதுக்கு கையை தட்டி ஆர்ப்பரிச்சாங்க, 2வது ஆராதனைக்கு பிரிச்சாருங்கிறதுக்கு கையை தட்டி ஆர்ப்பரிக்கிறீங்க. இதிலிருந்து நம்முடைய சபையுடைய பலன் தெரிய வருது, தரிசனம் தெரிய வருது, அழைப்பு தெரிய வருது, அபிஷேகம் தெரிய வருது, தேவ சித்தம் தெரிய வருது. ஆனா இதே வார்த்தை நான் வேற சபையில ஜெபம் பண்ணியிருந்தேன்னா, ஒரு கூட்டம் அழுதுருக்கு, பிரிச்சுட்டாரு, அம்மா போயிட்டாகோ அப்பா போயிட்டாகோன்னு அழுதுருவாங்க. ஒரு சில கூட்டம் ஏன் இந்த ஆள் பாடுறா, சொந்த பந்தத்தை வெட்டி விடுறான்னு காய்மாரமா பார்க்கும். ஆனா நம்ம சபை தான் சந்தோஷமா கையை தட்டுறீங்க. சோத்திரம். நாம் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எப்ப தேவன் யாக்கோப்பை பிரிச்சாரோ அப்பதான் அவனுக்கு வானமே தெரியுது. இப்போ யார பிரிச்சாரோ, அப்பா விட்டு பிரிச்ச உடனே அவனுக்கு என்ன தெரியுது? வானம் தெரியுது, பரலோகம் தெரியுது, தேவன் தெரியுறாரு, ஏனி தெரியுது, அந்த இடம் தெரியுது, வெளிப்பாடு தெரியுது, அவன் தரிசனம் தெரியுது, இனிமேல் என்ன செய்ய போறாருன்னு தெரியுது, அபிஷேகம் தெரியுது, அபிஷேக தைலம் தெரியுது, தேவ தூதர்கள் ஏறது தெரியுது, இறங்குறது தெரியுது. எல்லாமே எப்ப தெரியுது? எத்தனை பேருக்கு தரிசனம் தெரியுது? எத்தனை பேருக்கு ஏணி தெரியுது? எத்தனை பேருக்கு ஏணி மேல தேவன் நிக்கிறது தெரியுது? தெரியுதுன்னு சொல்றாருலாம் கை தூக்குங்க. அப்ப இன்னும் நீ பிரிக்கப்படல, இன்னைக்கு பிரிச்சிருவாரு. எப்ப நீ பிரிக்கப்படுறியோ அப்பதான் உனக்கு பரலோகமே தெரியும். இல்லைன்னா நம்ம என்னதான் பண்ணுவான்? இதுக்கு பேர் என்னது? ஜிப்பான்னு சொல்லிடாதீங்க. இதுக்கு பேர் முந்தானி. யார் முந்தானி? அம்மா முந்தானி. நல்ல வேலை ரெபேக்கால் முந்தானின்னு சொல்லி பேரை மாத்திரீங்களோன்னு பயந்துட்டேன் நான். ஏன்னா இவன் கூடாரவாசி என்னதான் பண்ணுவான்? அம்மா 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 கூழ் காய்ச்சலாமா மோர் காய்ச்சலாமான் இருப்பார் இவர். பிரிச்ச உடனே அம்மா சிந்த வரல, அப்பா சிந்த வரல, அண்ணன் சிந்த வரல, பரலோக சிந்த வருது, தரிசன சிந்த வருது, மேலான சிந்த வருது, தன்னை நிறுத்துகிற சிந்த வருது. அப்பதான் சாப்பாட்டை பத்தி அருமை தெரியுது. இப்ப சொல்லுங்க, பிரிக்கலாமா? அதுக்கு ஒரு பாட்டை பாடலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. பாத்தீங்களா, பாட மாட்டேங்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியும். 1000 இருந்தாலும், ஒருத்தர் சொன்னார் 1000 இருந்தாலும் ரத்த சொந்தம் பாஸ்டர். ஏண்டா 1000 இருந்தாலும் என்ன சொந்தம்? ரத்த சொந்தம் இல்ல. இந்த ரத்த சொந்தம் தான் சில நேரங்களில் உன்னை உன் வாழ்க்கை மேலானதை ஒன்று வச்சிருக்கிறாருங்கிறத பார்க்க விடாம பண்ணும். எத்தனை பேர் உணர்றீங்க? நான் என்னடா இப்படி கையை தூக்க மாட்டேங்கன்னு எனக்கு அதுவும் நல்லா தெரியும். நீங்க நான் ஒன்றும் சொல்லட்டுமா? நீங்க தூக்குனாலும் சரி, கையை தூக்காம இருந்தாலும் சரி, நீங்க அதுக்குன்னு தெரிஞ்சிட்டீங்களா, கட்டாயம் தூக்கி வெளியே போடத்தான் ஒன்றும் பண்ணவே முடியாது.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை. இருங்க இருங்க, இந்த பாட்டு எப்படி பாடுவாங்க தெரியுமா? சொந்தம் என்று சொல்லிக்க, நம்ம அப்படி கிடையாது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை. சொத்து என்று இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. நிறைய பேர் சோகத்திலேயே பாடுறீங்க. அண்ணா நல்லா பாடுங்கண்ணே. சுரேஷ் அண்ணனை தான் சொல்றேன். சொந்தம் போயிருமாட்டிருக்குதே, பாஸ் வெட்டி போடுவாராட்டிருக்கேன்னு பார்க்குறீங்க. நான் வெற்றினடியே பரத்திலிருந்து கத்திரிக்கோள் வந்தாச்சு. அது இன்னைக்கு வரல, நீ பிறக்க முன்னாடியே வந்தாச்சு. இருங்க, பிறந்த உடனே முதல் வேலை இங்க நர்சமா இருக்கிறாங்கோ, அவங்க சொல்லுவாங்க, பிறந்த உடனே முதல் வேலை என்ன தெரியுமா நடக்கும்? கத்திரிக்கோளத்தை எடுப்பாங்க பாருங்க. பிறந்த உடனே இது கியாமியான்னு கத்தும். கத்துனாலும் பரவாயில்ல, எதைத்தான் கையில் எடுப்பாங்க? எதுக்கு? தொப்புள் கொடிய வெட்டுறதுக்கு. பிறக்கும் போதே உன்னை முன் குறிச்சிட்டாரா? டேய் டேய் நீ ஏன் பிள்ளைடா. அதான் பவுலை பார்த்து சொல்றான், டேய் பவுல் நீ ஏன் பிள்ளை. அதனாலதான் பவுல் சொல்றான், நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுதே கர்த்தர் என்னை பிரித்து எடுத்தார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், பிரித்து எடுத்தார். நீங்க அதை பிரித்து எடுத்தார்னு வாசிப்பீங்க, நான் அப்படி வாசிக்க மாட்டேன். பிரித்து எடுத்தார். இப்ப ஆவில நிரம்பி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட உம்மை விட சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் இந்த பாட்டை மகிழ்ச்சியா பாடுறீங்கோ? அவங்க கையை தூக்குங்கோ, பரலோகம் பார்க்கட்டுங்க. நான் 2 கையை தூக்குறேங்க. ராணி அக்கா இல்லை, ஒரு சாட்சியை சொல்லிடுறேன். நேற்று அடக்க ஆராதனைக்கு போயிருந்தோம். முந்தா நேற்று நைட்டு போய் கேட்குறேன், அடக்காரனை பண்ணனா ஆதார் கார்டு வேணும், இல்லைன்னா ரேஷன் கார்டு வேணும், ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். ராணி அக்காவுடைய அம்மாவுக்கு 6 பிள்ளைங்க. எத்தனைங்க? 6 பிள்ளைங்க. ஒரு பிள்ளையோட கூட இந்த அம்மாவை என்ன பண்ணல சேர்க்க. நான் 4 சபை நடுவில் நறுக்குன்னு போட்டேன். என்ன பண்ணல? சேர்க்கல. கேட்டா ஆதார் இல்லை, கேட்டா ரேஷன் கார்டு இல்லை, கேட்டா ஓட்டு ஐடி இல்லை, கேட்டா எந்த அட்ரஸும் இல்லை. அப்ப நான் சொன்னேன், இந்த அம்மாவுக்கு அட்ரஸ் எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? யாரு கிட்ட அட்ரஸ் இல்லைன்னா அது பரலோகத்தில் அட்ரஸ் இருக்குது அந்த அம்மாவுக்கு. ஆமென் சொல்லுங்க. அதனால தயவு செய்து ஆதார் கார்டில் தூக்கி போட்டுறாதீங்க. ஓ நாங்க பரலோக வாசின்னு தூக்கி போட்டு யார் சொன்னா நான் தான் சொன்னேன்னு என்ன கை காட்டாயிருக்காதீங்க. ஏன்னா 19ஆம் தேதி எலெக்ஷன், கடைசியில் ஒட்டு மொத்தமா என்ன வந்து பிடிச்சிக்குவான். நல்லா கவனிங்க, தேவன் எப்படி இயக்குகிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். யாக்கோப்பு அம்மாவை விட்டு வெளியே வந்தோன்னு யார் தெரியுறா?
தேவன் தெரிகிறாரு. அப்பாவை விட்டு வந்தா யார் தெரியுறா? பரலோகம் தெரியுது. அண்ணனை விட்டு வெளியே வந்தா யார் தெரியுறா? பரலோகத்துல நடக்கிறது தெரியுது, ஏனி தெரியுது, இறங்கிறது ஏறதெல்லாம் தெரியுது. அவன் வாழ்க்கையை குறித்த சரித்திரமே தெரியுது. கையை தட்டி இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், பரலோகத்தினுடைய தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அந்த பெரிய நோக்கத்தை நீ அறிய விடாதபடிக்கு, நீ அறியக்கூடாதபடிக்கு எந்த பந்து சொந்தம் ரத்தம் இருக்கோ இன்னைக்கு பரத்திலிருந்து ஒரு கத்திரிக்கோள் வந்து வெட்டுவதாக. ஆமென். அதனாலதான் பார்த்தேன், வந்து வந்தாலே முதல் ஆராதனை கட் ஆகுது. வந்து வந்தாலே முதல் ஆராதனை ஆளை காணோம். உங்களுக்கு புரியாது. கவனிங்க, பரலோகத்துக்கு உனக்கும் தேவன் பரலோகத்தில் உனக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை நீ அறியக்கூடாதபடி எதெல்லாம் உன் சொந்தம் வந்த தடை பண்ணுதோ, நீங்க என்ன கோவிச்சாலும் பரவாயில்ல, என்னை கோழியாத்து போல பார்த்தாலும் பரவாயில்ல, என்னை நீங்க கல்லை தூக்கி எறிஞ்சாலும் பரவாயில்ல, ரத்தம் வடிஞ்சாலும் பரவாயில்ல, என் நோக்கம் தேவ தரிசனம் அறிஞ்சு தேவன் மேல வச்சிருக்கிற பெரிய திட்டத்தை நீ அறிஞ்சு அந்த திட்டத்தின்படி செயல்படுகிற பாத்திரமா மாறுவதற்கு இன்றைக்கு தேவன் விருத்த சேதனம் பண்ணுவாராக. கையை தட்டி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. எத்தனை பேர் உண்மையா பாடுறீங்க? பாஸ்டர் முழுசா பாட முடியல பாஸ்டர். பாடும்பொழுது எங்கள் மாமா வர்றாரு, அத்தை வர்றாங்கோ, எல்லாரும் வந்து வந்து போகிறாங்கோ, அவங்கெல்லாம் வந்து வந்து போவாங்கோ. நான் உங்களுக்கு காற்றவர் ஒரு நாள் வந்தவர் போவே மாட்டாருங்கோ. அவர் விலகாதவருங்கோ, விசுவாசிக்கிறவங்கோ கையை தட்டுங்கோ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இருங்க இருங்க இருங்க, இந்த பாட்டு யார் நல்ல ஆவில நிறைஞ்சு சந்தோஷமா பாடுறாங்கன்னு பரலோகம் பார்க்குது. நான் பார்க்கல. யார் பார்க்கறா? இல்லப்பா, எல்லாத்தையும் பார்க்க நீங்க தான்ப்பா முக்கியம். நீ யார் பாடுறாங்க, யார் பார்க்கறா? ஆமா, அப்போ இப்போ ஆண்டவருடைய கண் இங்கே வந்தாச்சு. ஒவ்வொருவரையும் பார்க்க போறாங்க. யார் சோகமா பாடுது, யார் ஏதோ பாடணும்னு பாடுது, என்னடா பண்றதும் பாடுது அப்படிங்கிறத பரலோகம் கண்காணிக்க போகுது. என்ன, டேய் ஃபர்ஸ்ட் அடி அடிக்காத, ரெண்டாவது அடி அடி. ஓகே, நீ சோகமா அடிக்காத. ஆமா, இவன் யாரு நானும் பார்க்கிறேன் சோகமாவே அடிக்கிறான். உங்க ஆவி எங்க தாக்குது அவனை. ஆமே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. இயேசுவே உம்மை விட சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே 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 இயேசுவே. இப்படியே இருங்க, மகிமை வெளிப்படும். ஏன் பாடி முடிச்சுட்டு அழுகிறீங்க? ஓஹோ, ஆலயத்துக்குள் இருக்கும்போது அண்ணாள் கண்ணீர் விட்டால், வெளியே போய் கண்ணீர் விடாமல் இருந்தால் அப்படியா?
அப்பா இல்லாம உலகம் எதுக்குங்க நமக்கு? முதல் ஆராதனையில் தேவன் பேசினார். முதல் ஆராதனைக்கு இவ்வளவு தூரம் வந்துருச்சு. கவனிங்க, இவன் ஆண்டவர் என்ன பண்றாரா? தனியாய் பிரித்து. ஏங்க இவனை மட்டும் விசேஷம் எடுக்கிறாரு? பிரிச்சு, கைய பிடிச்சு பிரித்து தனியா கொண்டு போறாரு. ஏன் எடுத்துன்னு இவனுக்கு அற்புதம் செய்யலாமல்ல? உனக்கு அற்புதம் எல்லாரையும் போல இருக்காது. பக்கத்துக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் எல்லாரையும் போலயா இருக்கவே இருக்காது. சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் ஊர் பார்க்க, உலகம் பார்க்க, சகல சொந்த பந்தம் பார்க்க, தேவனுடைய அற்புதம் உங்க மூலியமா வெளிப்படா. கைகளை தட்டி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சத்து என்று அற்றிக்கொள்ள உம்மை விட சொந்தம் என்று சொத்து என்று உம்மை விட இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உன் கிருபையினால் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு அபிஷேகம், ஒரு அக்கினி. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம். இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இவனை தனியா பிரிச்சாரு. இன்னைக்கு ஏன் தெரியுமா? உன்னை மட்டும் பிரிச்சிருக்காரு உன் குடும்பத்தில். ஏன் உங்களை மட்டும் பிரிச்சிருக்கிறாரு? நீங்க நினைக்கிறீங்க நான் மட்டும் என் பாஸ்டர் தனிமையா இருக்கிறேன், நான் மட்டும் ஏன் தனியா இருக்கிறேன். நல்ல கவனிங்க, நீ அப்பாவோட இருந்தீன்னா நீ தேசத்துக்கு மகிமுள்ள பாத்திரமா மாற முடியாது. யோசேப்பு யாக்கோப்போட இருந்தான். சொல்லுங்க, யாக்கோப்போட. இவன் ஆவி யாரோட ஒட்டி இருந்தது? யாக்கோப்போட ஒட்டி இருந்தது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா கூட இருக்கும் பொழுதே தரிசனம் வந்துருச்சு. ஆனா அப்பாவே இவன் என்னதான் பண்ணாரு? பகைச்சாரு, கோபப்பட்டாரு. கூட பிறந்தவங்க கூட எப்படி தரிசனம் நிறைவேறுன்னு பார்த்து பகைச்சான், எகுத்தான், கொலை செய்ய கூட கூட ரெடியானான். ஏங்க இந்த எதிர்ப்பு? ஒரே காரணம், யோசேப்பினால் அல்ல, யோசேப்பின் மேல தேவன் வச்ச அந்த அபிஷேகத்தினால, அந்த தரிசனத்தினால. நான் உங்களுக்கு ஒன்று புரியும்படி சொல்றேன். என்னைக்குமே சாத்தான் உங்களுக்கு எனக்கு எதிரியே கிடையாது. நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு சாத்தானுக்கு என்ன இல்லை, அவன் எனக்கு எதிரி கிடையாது, உங்களுக்கும். ஆனா அவன் எப்ப நமக்கு எதிரி ஆகிறான் தெரியுமா? எப்ப தேவ தரிசனம் உன் மேல வருதோ, எப்ப தேவ தரிசனம் உனக்குள்ள வந்துருச்சோ, அப்பவே நீ கட்டாயம் அவனுக்கு எதிரி. புரியலையல்ல? எங்கிட்ட இப்போ 10 பைசா கிடையாது. என்னல்ல, எந்த திருடம் வந்தாலும் என்னை கண்டுக்கவே மாட்டேன்.
நான் வாடா பக்கத்து உட்காந்தாலே பொழப்பிள்ளையாடான்னு போயிட்டே இருப்பான். ஏன் என் மேலே அவன் கண்ணே வைக்க மாட்டேங்கிறான்? நான் அவன் முன்னாடியே போய் டாய் அப்படி நின்னா கூட ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு பாக்கெட்டில் 10 பைசாவும் இல்லை, நயா பைசாவும் இல்லை. ஆனால் இந்த பாக்கெட்டில் வயிறுடையும் இருக்குது. எதை சத்தியமாக கிடையாதுயா, நான் காட்டுறேன். இந்த பாக்கெட்லையும் சுத்தமாக கிடையாது. அப்படி இல்லாம இந்த பாக்கெட்ல என்ன இருக்குது? தங்கமா இருக்குது, இந்த பாக்கெட்ல வைடூரியமா இருக்குது, இந்த பக்கம் 1 லட்சம் இருக்குது, இந்த பக்கம் 10 லட்சம் இருக்குது. இப்போ அவன் கிட்ட இல்ல, நான் தூரமா போனா கூட அவன் பார்வை மேலேயே தான் இருக்கும். ஏன்? இப்போ என்கிட்ட என்ன வந்துருச்சு? அவன் எதிர்பார்க்கிறது வந்துருச்சு. சாத்தா எதிர்பார்க்கிறது எவன் மேல தரிசனம் இருக்குதோ அவன் தான் அவனுக்கு எதிரி. ஏன் உன்னை மட்டும் தாக்குறான்? அப்பவே தெரிஞ்சுக்க, உன் பாக்கெட்டை நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. பேச மாட்டேங்கிறீங்களா? குறிப்பிட்டு ஒரு சில நபரை மேல மட்டும் கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்? அந்த ஆள் மேலதான் தரிசனம் இருக்குது. அந்த ஆள் கிட்டத்தான் பரலோகத்தினுடைய திட்டம் இருக்குது. அந்த ஆளை கொண்டுதான் பூமியில் அவர் சித்தத்தை நிறைவேற்ற போறாரு. அதனால அவன் என்ன பண்றான்? அவன் மேல கண்ணை போடு. இருங்க, உங்க சொந்தக்காரங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாம் சூப்பரா தானே இருக்கிறாங்க. நீங்க மட்டும் ஒடுக்கப்படுறீங்க, நுறுக்கப்படுறீங்க, எல்லா விதத்திலும் காயப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, பொருளாதார ரீதியில் கூட நீங்க அடிபடுறீங்க. ஏன் தெரியுமா? உங்க மேல என்ன வந்துருச்சு? ஆமா, தரிசனம் வரும் பொழுது யோசேப்பின் கையில அப்பம் மட்டும்தான் இருந்தது. எத்தனை பேருக்கு கொடுக்கிறதுக்கு? எத்தனை பேருக்கு கொடுக்கிறதுக்கு? அவங்க கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவன் கையில் இருந்தது. ஆனா அந்த தரிசனம் நிறைவேறும் பொழுது சகல தேசத்துக்கு அப்பத்தை கொடுக்க இவன் தேசம் நல்ல கவனிங்க. இவன் மேல தரிசனம் வந்த உடனே தேவன் யாரு கையில் அப்பத்தை கொடுத்தாரு? அப்பா யாரு கையில கொடுத்தாரு? யோசேப்பு கையில. தரிசனம் வந்தாலே உன் கையில தான் அவன் பிழைப்புக்குண்டான அம்பாரா ஷப்பாரா அந்தரகடா உடமன அந்தரகசி திடபானியா ஒரு அக்கினி நதி அந்த அப்பத்தின் வல்லமை உன்னை நிரப்பாட்டா. ரபா ஹபா ஹபா அக்கினி அக்கினி அக்கினி. ஆமென். இப்போ அந்த தரிசனம் பூர்ணப்படும் பொழுது இவன் தேசம் அனைத்துக்கும் அப்பத்தை கொடுக்கிறவனாக, பிழைக்க வைக்கிறவனாக, வெறும் எகிப்துக்கு மட்டுமல்ல சகல தேசத்துக்குண்டான அப்பமும்
வச்சிருந்தாரு. நல்லா கைய தட்டி ராஜாவே. கவனிங்க. அப்ப இன்னைக்கு சொல்றேன், அவர் உன்னை தனியா கொண்டு போவது ஏதோ அல்லையா. நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமா, நீ பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா, நீ தேசங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா, உன்னை நிறுத்ததான். ஆமென் சொல்லுங்க. ஆதலால தேவன் இவனை என்னதான் பண்ணாரு? மோசே எகிப்திலே இருந்திருந்தான்னு வைங்களேன், பார்வோனுக்கு நல்ல மகனா, எகிப்துல ஒரு ராஜாவா வாழ்ந்திருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை வெளியே கொண்டு வந்தாரு. இப்ப சமஸ்த இஸ்ரவேலையும் நடத்துகிற மகிமையுள்ள பாத்திரமா அவனை மாற்றினாரு. காரணம், அவனை தனியாய் பிரித்தபடியினாலே. ஆபிரகாம் அவன் தகப்பனாகிய தேராக கிட்ட இருந்திருந்தானா, அந்த விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு, அதே வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பான். ஆனா எப்ப ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தாரோ, முழு ஆமென் சொல்லுங்க, சகலவற்றுக்கு அவன் யாரா மாறினா? தகப்பனா மாறினா. அவன் மனைவி தாயா மாறினா. இன்னும் ஆழமா சொல்ல போனா, இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு ஆபிரகாம் என்கிற பெயர் வரத்தக்கதாக அந்த பிரித்தெடுத்தல், அந்த தரிசனம் அவனை மாற்றிட்டு. ஆமென். தாவீது பெத்லகேமிலே குடும்பத்தோட இருந்திருந்தானா? ஏதோ குடும்பத்தில் ஒரு 8 பேர் பிள்ளையார் சுத்தி இருப்பான். ஆனா ஆண்டவர் அவனை தனியா பிரிச்சாரு. அதனாலதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக, ஆமா, தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக அந்த தரிசனம் அவனை மாற்றிட்டு. காரணம், அவன் பிரிச்செடுத்தான். 12 அப்போஸ்தலர்களையும் என்ற தெய்வம் பிரித்தெடுத்தா. 12 பேரை விட்டிருந்தா ஒவ்வொரு ஆளும் மீன் பிடிச்சு குடும்பத்துக்குள்ள இருந்திருக்கும். பிரிச்செடுத்தபடியினாலே இன்றைக்கு உலகத்தை கலக்குகிற மனிதர்களாக அந்த பிரித்தெடுத்தல் அவர்களை மாற்றிட்டு. இப்ப சொல்லுங்க, பிரித்தெடுத்து என் வாழ்க்கையை தோல்வி கொண்டு வராது. மகிமையையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் சகலவற்றையும் கொண்டு வந்து விசுவாசிக்கிற பிள்ளை கைய. ஆமென். ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இவங்க ஜெபிச்சாங்க. எதுக்கு ஜெபிச்சாங்க? இந்த கூட்டம் எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? இவனுக்காக. அவன் மேல, சத்தமா சொல்லுங்க, அவன் மேல. சரி, அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுக்குறேன்னு வைங்க. அவன் யாருங்க? கொன்னை வாய், காது கேளாதவன். அவனுக்கு ஜெபிக்க சொன்னா நீங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, ஏசப்பா, இவன் பேச தெரியாதவன், காது கேளாதவன், ஆண்டவரே இவன் நாக்கை சரி பண்ணும், இவன் காதை சரி பண்ணும் தானே ஜெபிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கூட்டம் வித்தியாசமாக ஜெபிக்குது. அவன் மேலே உங்கள் கையை வச்சிருங்க. இப்போ இன்னொரு ஆள் இந்த ஜெபத்தை கேட்ட என்ன நினைப்பாங்க? இவனுக்கு ஜெப குறிப்பு கொடுத்தா
ஜெபிக்க கூட தெரிய மாட்டேங்குது. அதனால தான் தீர்க்கதரிசியுடைய ஜெபத்தை எவனாலும் புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஆனால் எந்த ஜெபம் விடுதலை தருங்கிறது காலம் பதில் சொல்லும். நம்ம அப்போ நீங்க அறிய வேண்டிய காரியத்தை சொல்றேன். இவங்க ஏன் அவன் மேல கைய வைக்க சொன்னாங்க? ஏன்னா இந்த கரந்தான் அவனை என்ன பண்ணும் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சாங்க. ஏன்னா இவங்க தரிசனத்தில் பார்க்குறாங்க, மண்ணாயிருக்கிறவனே, மண்டென்று நினைவு கூறுகிறவனே, அழகா வனைஞ்சு அவர் சாயலா நிறுத்தி மகிமையினால நிறைச்சு முழு ஏதனை ஆளுகைக்குள் கொண்டு வருகிற அவர் கரத்தின் கிரியைகளை கண்டார்கள். ஏன்னா ஆதாம மண் எடுத்து உருவாக்கின கரம் இவன் மேல் படும் பொழுது இவன் ஏதோ நாவு மட்டுமல்ல, செவி மட்டுமல்ல, இவனுடைய சகல தோற்றமும், இவனுடைய சகல ரூபமும், இவனுடைய சகல நிலைமையும் மாற. என்னைக்கும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. மற்றவட்ட போனீங்கன்னா நீங்க கேட்டது சுகம் கொடுப்பாங்க. ஆனா இவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க, முழுசா சுத்திகரிக்காம விடவே மாட்டாங்க. ஏன் கேளுங்களேன், ஆண்டவர் எல்லாருடைய பாதத்தை கழுவுறார். அதுல சீசர்களாகிய அப்போஸ்தலர்கள் பாதத்தையும் கழுவுறார். இப்ப பேதுரு உடனே சொல்றார், ஆண்டவரே நீர் என் பாதத்தை, நான் அந்த பாதத்தை கழுவாம போனா உனக்கு எனக்கு என்ன இல்லை, பங்கில்லை. உடனே பேதுரு சொல்றாரு, அப்படி நான் பாதம் இல்லை ராஜா, முழுசா கழுவிரு. அப்போஸ்தலர்களை எப்படி நடத்துறாரு பாத்தீங்களா? ஐயா, அவங்க ஏதோ ஒரு பாகத்தை மட்டும் செய்தார்கள், முழுவதுமா, முற்றிலுமா, பூரணமா. அதனால பவுல் சொன்னா, அடே ஏதோ உனக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு இயேசு நல்லவர் போறதுக்கு வரல, இயேசு ரட்சகன் சொல்லிட்டு போறதுக்கு வரல, நீ முழுசா என்னை போல மாறணும்டா. Become power, he can try, he live the glory. கைகளை தட்டி ஆவியிலே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய கரம்தான் இவன் என்ன பண்ணா. சில கரத்தினுடைய கிரியைகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எகிப்துல மோசே மேல என்ன வந்ததுன்னா, தேவ கரம் முழுவதுமா ஆண்டுச்சு. எகிப்துக்கு போற மோசே மேல வாசிங்க, யாத்திராகம் 8:19. கையத்துட்டுங்க. என்ன உங்க கை தட்டுதல் போங்க. இதே அப்போ இவங்க ஏன் அவன் மேல கைய வைக்க சொன்னாங்கன்னா, அந்த கரத்தை இவன் மட்டும் அறியக்கூடாது. சொல்லுங்க, தேவனுடைய கரத்தை சத்தமா இவன் மட்டும். மந்திரவாதிகள், உன்னை கட்டி வச்சிருக்கிற வல்லமைகள், உனக்கு எதிராய் போராடுகிற வல்லமைகள், உன் வாழ்க்கையை புரட்டி போட்ட வல்லமைகள், உன் வாழ்க்கையை இழக்க வச்ச வல்லமைகள், உன்னை ஒடுக்கிற வல்லமைகள் அறியணும். இவன் மேல கர்த்தருடைய கரம், தேவனுடைய விரல்
இருக்கிறது என்பதை அவர்கள் அறியபடியா. ஷபரதாரா, விடாதே 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 ஆவியிலே. ஷதரா பாபா ரெகதனே பேபே ரபே. நீ சரியான ஒரு ஆவியில வாழ்றவனா இருந்தா உன் மேல சர்வ வல்லவருடைய கரம் இருக்கிறத உன் எதிரி அறியணும். மந்திர வல்லமைகள் அறியணும். சாத்தானுடைய வல்லமை அறியணும். ஆமென். அதனாலதான் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே அப்பா உங்க கரம் அவன் மேல அமரட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியில கேட்குறீங்க, பா உங்க கரை மேல இருக்கிறத எனக்கு எதிராக செயல்படுகிற ஆவிகள் அறியும்படியா, எனக்கு எதிராக செயல்படுகிற வல்லமைகள் அறியும்படியா. அதனாலதான் அந்த மந்திரவாதி சொன்னா, நான் பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன். அப்ப ஆவிகள் அறியணும், ஓ மேல அபிஷேகம் இருக்கிறது, ஓ மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறது, ஓ மேல தேவ பிரசன்னம் இருக்கிறது. அந்த ஆவிகள் அறியணும். அப்படிப்பட்ட வல்லமை என்ற கரம் சப்படா ரகவே. என்னப்பா இப்படி கையை தட்டி ஆவியில கவனிங்க. மந்திரவாதி சொல்றான், இந்த மனுஷக்காரமா இருந்தா ஜெயிச்சிடலாம். சொல்லுங்க, மனுஷக்காரமா இருந்தா இவனை ஜெயிக்கவே முடியாத ஒரு அக்கினி கரத்தை நான் கண்டேன். மோசே பார்க்கும் பொழுது அவனை பார்க்கல, ஒருவருடைய கையை பார்த்தேன், அந்த கரத்தினுடைய வல்லமையை பார்த்தேன். அந்த கரத்தை ஜெயிக்க முடியாதுன்னு அறிஞ்சேன். பாரோன், நான் அறிஞ்சிட்டேன், நீ அறிஞ்சிக்க. அந்த கரத்தை ஜெயிக்க முடியாது. அந்த கரம் இவனுக்கு துணை நிற்கிறது. ஷதராபா ரெகதனே யாபாபாபா யஜே. கையை தட்டி ஆவியில ஒரு ஷதரானியா ஒரு பலகதாடா. விடாதே விடாதே. அந்த கரம் இந்த இடத்துல வந்திருக்குது. அந்த கரம் இந்த இடத்துல இறங்கி இருக்குது. அந்த கரம் இந்த இடத்தை ஆளுகை செய்து. அந்த கரம் ஓ மேலே ஓ மேலே ஓ மேலே ஓ மேலே அமருவதாக அமருவதாக அமருவதாக. அந்த கரம் அமருவதாக. அந்த கரம், அந்த தேவனுடைய விரல் மேலே. Yes, fly, Lord. அந்த கரம் மேல இருந்தா இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வல்லமை இருக்கு. உன்னை மேற்கொள்றதுக்கு ஒரு சக்தி இருக்குது. உன்னை ஜெயித்தலான்னு என்ன முடியுமா? அவனால உன்னை ஜெயித்தலான்னு யோசிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, என் கரத்தை நான் உன் மேல வெளிப்படுத்த போறேன். என் கரத்தின் கிரியைகளை, என் கரத்தின் கிரியலின் வல்லமைகளை, உனக்கு எதிராய் போராடின ஆவிகள் அறிய போகுது. எப்பத்தா 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 என்ற தெய்வம் இப்ப அந்த அக்கினி கரத்தை மேலே, உன் குடும்பத்தின் மேலே, உன் பிள்ளைகள் மேலே, உன் பிசினஸ் மேலே, உனக்குண்டான யாவத்தின் மேலே அந்த கரம் அமருது. அந்த கரம் அமருது. அந்த கரம் அமருது. அக்கினி கரம் அமருது. ஆமா, இந்த இடத்துல பாஸ்டர், எங்கள் வீட்டில் மந்திர போராட்டம் இருக்குது, எங்கள் வீட்டில் மாந்திரிக போராட்டம் இருக்குது,
எங்கள் வீட்டில் செய்வன போராட்டம் இருக்குது. எங்கள் வீட்டில் யாகத்தின் வல்லமை போராடுது. எங்கிட்ட எதோ விதமான சொப்பனம் எதோ வேறு மாதிரி வருது. சில அவருடைய போராட்டம் இருக்குது அப்படின்னு நீ உணர்றியா? இன்னைக்கு ஆண்டவர் அவர் கரத்தை மேலே வைக்க போறாரு. அவர் அக்கினி கரவு மேலே அமர போகுது. அவர் வல்லமையின் கரவு மேலே அசைவாட போகுது. அவர் சாத்தானின் ராஜ்யத்தை அழிக்க உன் பிசினஸ்ல உன் காரியத்துல உனக்கு எதிராக செயல்படுகிறேன். எதிரெல்லாம் அந்த வல்லமை போராடுதோ அவைகளுக்கு எதிரா தேவனுடைய கரம் உன் மேல அமருது. அந்த அக்கினி கரம் வருது, நீட்டப்படுது, நீட்டப்படுது, உன் மேல இறங்குது. மந்திர ஆவிகள், செய்வன ஆவிகள், இல்லாத ஆவிகள் எரிஞ்சு வருது, எரிஞ்சு வருது, எரிஞ்சு வருது, எரிஞ்சு வருது, எரிஞ்சு வருது, எரிஞ்சு வருது, எரிஞ்சு வருது. அக்கினிகாரா, 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 சபாரா, அக்கினிகாரா, ஓமேல, 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 அக்கினிகாரா, 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 மந்திர வல்லமைகளை அடிக்கிற கரம், அக்கினி கரம், ஓமேல, 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 இறங்குது, 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 இறங்குது. அக்கினி கரம், அக்கினி கரம், அக்கினி கரம், அக்கினி கரம், ஓமேல, 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 அமருது, 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 அமருது. மந்திர வல்லமைகள், சூரிய வல்லமைகள் தகர்க்கப்படுது, தகர்க்கப்படுது. அக்கினி கரம், அக்கினி கரம், அக்கினி கரம், ஓமேல, ஓமேல, அமரட்டும், 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 இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அக்கினி கரம், அக்கினி கரம், தேவனுடைய வீரர், தேவனுடைய வீரர், தேவனுடைய வீரர், தேவனுடைய வீரர், அமரட்டும், அமரட்டும், அமரட்டும். ஓமேல, 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 அமரட்டும், அமரட்டும், அமரட்டும். இன்றைக்கு, இன்றைக்கு அமரட்டும், அமரட்டும், அமரட்டும். அக்கினி கரம், அக்கினி கரம், அக்கினி கரம், அமரட்டும், அமரட்டும். தேவனுடைய வீரர் மந்திர வல்லமைகளை மேற்கொள்கிற தேவனுடைய வீரர், தேவனுடைய வீரர் அமரட்டும். ஹல்லேலூயா. அவர் கரைய மேலே, அவர் கரைய மேலே, அவர் விரல் வல்லமை எனக்குள்ள, தேவராஜ்யம் எனக்குள்ள, அவர் வசனம் எனக்குள்ளே, அவர் பிரசனம் எனக்குள்ளே, அவர் அபிஷேகம் எனக்குள்ளே, அவர் தரிசனம் எனக்குள்ளே, அவர் முத்திரை எனக்குள்ளே, அவர் நாமம் என் மேலே, அவர் ரத்தம் என் மேலே, அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ளே, அந்த அழைப்பின் அபிஷேகம் என் மேலே. நான் பார்க்கிறேன் உன் மேல தேவன் வச்ச தரிசனம். இன்னைக்கு எழும்புற நேரம், இப்ப எழும்புற நேரம், இப்ப எழும்புகிற நேரம். இனி நீ கீழே இருக்க மாட்டேன், உன்னை மேலே கொண்டு வருகிறேன். அந்த தரிசனத்தின் வல்லமை இறங்கி வருது, உன்னை மேலே கொண்டு வருகிறேன். தரிசனத்தில் வல்லமை உன் மேல வைத்த தரிசனத்தில் வல்லமை உன்னை மேலே, உன்னை மேலே கொண்டு வருது, கொண்டு வருது, கொண்டு வருது, கொண்டு வருது. எதை சொல்லுது? அந்த வரங்களும் வல்லமைகளும் உன்னிலிருந்து எழும்புனா கூட, நல்லா கவனிங்க, அந்த வரங்களும் வல்லமையும் உங்க மேல எழும்புனா கூட, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்றாரு,
டே தீமோத்தேயு, என் ஆவிக்குரிய மகன், நான் கையை வைப்பேன்டா, அது என் கரம் இல்லடா, உனக்குள் இருக்கிற வரங்களை வெளிப்படுத்துகிறேன், உனக்குள்ள தேவன் வச்ச வல்லமை வெளிப்படுத்துகிற கராது. ஷபாராராதானா ரெபெனசே யபரஹந்தாரா ரெகசே. நல்லா கையை தட்டி ஆவியில அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறீங்களா பிள்ளைல? இத்தனை வரலும் தேவ வல்லமை உங்களுக்குள்ள அடங்கி இருக்குதா? இத்தனை வரலும் தேவன் வச்ச அபிஷேகங்களும் வரங்களும் தரிசனங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உனக்குள்ளேயே இருக்குதா? அது வெளியே வரலையா? பவுல் சொல்றாரு, நான் என் கையை உன் மேல வைப்பேன்டா. ஓ தீமோத்தேயுவே, ஆவிக்குரிய மகனே, நான் என் கையை உன் மேல வைப்பேன். இனி ஒரு வரங்கள் கூட, தேவன் உனக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம் கூட இனி உள்ளுக்குள்ள அடங்காது. அது உன்னிலிருந்து வெடித்து எழுமா, உன்னிலிருந்து மகிமையா எழுமா. இன்னைக்கு அந்த காரம், இன்னைக்கு அந்த அபிஷேக காரம், உன்னை அபிஷேகிக்கிற காரம், உங்க நன்மைகளை வெளிப்படுத்துகிற காரம், உங்களை விடுவிக்கிற காரம், உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிற காரம் எரிஞ்சு வருது, எரிஞ்சு வருது. யார் அந்த நபர், யார் அந்த நபர், யார் அந்த குடும்பம்? இன்னைக்கு அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த அக்கினி கரம் உனக்குள்ள உன் மேல அமருது, உன் மேல அமருது, உன் மேல அமருது. அந்த அக்கினி கரம் உனக்குள் இருக்கிற வரன்களை அனல் மூட்டுகிற கரம், அந்த அக்கினி கரம் உனக்குள் இருக்கிற நன்மைகளை எழுப்பி வரப்படுகிற கரம், அந்த அக்கினி கரம் உன் மேல அமருது, உன் மேல அமருது, உன் மேல அமருது, உன் மேல அமருது. ஆமென். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கிதியோன் ஆண்டவரை பார்த்தான். பார்த்த உடனே கிதியோன் ஒண்ணு சொன்னான், ஆண்டவரே நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் காணிக்க கொண்டு வரேன். என்ன கொண்டு வரேன்? அவன் எதை இந்த காணிக்கையா கொண்டு வந்தான்? எதை காணிக்கையா கொண்டு வந்தான்? அப்பமும், சொல்லுங்க, அடுத்தது இறைச்சி துண்டங்களும் கொண்டு வந்தான். அந்த காணிக்கை கொண்டு வந்து வச்ச உடனே அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான், இந்த இறைச்சியை நீங்க தொடணும். இதுவரையும் நான் சொல்றேன், நீங்க தேவனுக்குன்னு கொண்டு வந்தது தேவ வல்லமை தொற்றுக்கான்னு யோசிங்க. நீங்க தேவனுக்கு கொடுத்த காணிக்க தேவனை தொற்றுக்கா? எல்லாரும் காணிக்க போட்டாங்க, ஒரு விதவை மட்டும் காணிக்க போட்டா. எல்லா காணிக்கையும் கணக்கு வச்சவ, கணக்கு பார்த்தவ, அந்த விதவையின் காணிக்க மட்டும் கணக்கு பார்க்கிறாரு. இப்ப சொல்றாரு கணக்க பார்த்துட்டு, எப்பா இவர்கள் எல்லாரை பார்க்கணும், இவள் போட்ட காணிக்கை அதிகம். அந்த வார்த்தை பாருங்க, இவங்க இருக்கிறதுல போட்டாங்க, இவ இருக்கிறதையே போட்டான். புரியலையா? இப்போ ஒரு கோலை எடுத்து, அதுதான் உங்க அழைப்பு, கோலுதான், அதை எடுத்து தொட்டாரு பாருங்க, அக்கினி கற்பார இருந்து எழும்பி அதை பச்சித்தது. தெய்வத்துக்கென்று நீ கொடுத்த ஒவ்வொன்றும் அது வெறுமையா போகாது, அது தேவனுடைய அக்கினியினால் வல்லமையினால் தேவன் அங்கீகரித்து, அவர் உன்னை அங்கீகரிச்சதுனாலதான் உன் காணிக்கை அங்கீகரிக்கிறார். வேதம் சொல்லுது,
1 ராஜாக்கள் 18:46 ஆகாப் ரதத்துல போறான். ஆனா எலியா அவனுக்கு ரதமே யார் தெரியுமா? தேவ கரம் தான். தேவனுடைய கரம் எலியா மேல அமர்ந்த உடனே அவன் ரதங்களுக்கு முன்பாக, காலாட்களுக்கு முன்பாக அவன் வேகமாய் ஓடினா. அப்ப இது எதை குறிக்குது? இன்னைக்கு சொல்றேன், ரதம் என்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற செல்வத்தினுடைய பெருமை, மேட்டுமை. அவனெல்லாம் ஓடுவான், அவனை விட உன்னை வேகமா ஓட வச்சு உன் மூலியமா அவர் நாம மகிமைப்படவும், அவர் மூலியமா நீ மகிமைப்படவும் அந்த கரம் இனி உன்னை ஸ்லோவா ஓட வைக்காது, வேகமா உன்னை இயக்கும். ஆமா, ஒரு ஜெபம் பண்ணுங்களா? இருங்க பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு இந்த காரியம் கொஞ்சம் வேகமா நடக்கணும் சொல்லுங்க. இந்த காரியம் கொஞ்சம் சீக்கிரமா நடந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எந்த காரியம்? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். எந்த காரியம் சொல்லலைன்னா தெரியாமையா போகும். எந்த காரியம்? கையை தூக்குங்க. இந்த காரியம் எனக்கு சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு சொல்றாள். கை தூக்கு. நிறைய பேர்த்துக்கு நடக்கவே வேண்டாம், போப்பா அதுவா நடக்கட்டும். அப்படியா? இந்த காரியம் எனக்கு வேகமா நடக்கணும் அப்படின்னு சொல்றாள். கை தூக்கு. நினைச்சுக்குங்க. யாராவது தப்பா மட்டும் நினைச்சுக்காதீங்க. வேகமா நடக்கணும். அவர் கரை இறங்குனா, அவர் மகிமை இறங்குனா உன் காரியம் துரிதமா நடக்கும். ஏன்னா அங்க பைபிள் சொல்லுது, அவர் கையை வச்ச உடனே உடனே லைக் கம்பாவா ஏ சபாராதா ராகேலே ரபே ஸ்பில் லைக் அந்தரபு ரபனாக சகன சகன உடமனா பௌடமான ரகத்தனா. அப்படி ஆவில நிரம்பிக்கிட்டே இருங்க, ஃபுல்லாகிட்டே இருங்க. சிந்தைய செதற விடாதீங்க பிள்ளைகளை. இன்னைக்கு கிருபை இழந்துடாதீங்க. தெய்வக்கர் அமராம இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது. ஆமே, நான் நேரம் இல்லை, வேகமாக சொல்கிறேன். அவளுக்கு ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையும் மறிச்சிட்டாங்க. இப்போ அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? போயிட்டுருக்குறாங்க. இடையில யார் வந்துட்டா? ஒரு கரை வந்துருச்சு. மற்ற மனுஷ கரமெல்லாம் அடக்கம் பண்ண போகுது. ஆனால் எதிர்கொண்டு வருகிற ஒரு கரம் மாத்திரம்தான் இவனை உயிர்ப்பிக்க போகுது. இன்னைக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில உன்னை முடிவில் சில பிரச்சனை முடிவுக்கு கொண்டு போயிட்டே இருக்குதா? இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்தி அதை அற்புதமாய் அதிசயமாய் உயிர்ப்பித்து தேவன் நிறுத்தி உன் கண்ணீரை துடைக்கிற கரம் இதோ நீட்டப்படுது. பிடிச்சு 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 பிரைஸ் தி லார்ட். ஓஹோ, அந்த கரம் உன் மேல் அமரும் பொழுது, நான் மீண்டும் சொல்றேன், மந்திரவாதிகள் நடுங்கன்னு பார்த்து சொல்லுங்க. எதிரான வல்லமைகள் உன்னை கண்டு என்ன பண்ணணும்? நீ இல்லை, அது நடுங்கணும். அது நடுங்கணும். அதுக்கு பயம் வரணும், அதுக்கு நடுக்கம் வரணும், அது அலறணும், அது கதறணும், அது கெஞ்சணும். நீ அல்ல. அப்படி நடக்கணும்னா உன் மேல தேவனுடைய கரம் அமரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவியில கைகளை தட்டி ஓரா பாபா பா ரைவைஸ் பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அக்கினி இன்னைக்கு இறங்கட்டும், ஒரு வல்லமை இன்னைக்கு இறங்கட்டும். என் ஆவியானவத மகிமையை உனக்குள்ள ஊற்றட்டும், இறங்கட்டும். ஒரு அக்கினி இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். தேவ கரம் அமரட்டும், ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும். தேவ கரம், அக்கினி கரம் அமரட்டும், 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 அமரட்டும். எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் ஆவியில் உணர்றீங்க? இன்னைக்கு மந்திர சக்திகளையும் மாந்திரிக வல்லமைகளை தகர்க்கிற கரம் உங்க மேல அமர்றதோட இல்லை, அவன் அறியணும். அவன் சொல்லணும், போய் பார்வோன் கிட்ட சொல்றான், அடே பார்வோன், நான் அவனை பார்த்தேன், மோசே கிடையாதுடாது, மோசே விரலும் கிடையாது, அவன் மேல ஒரு கரம், அக்கினி கரம் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே. இப்போ நான் முடிக்கிறேன். அடுத்த வாரம் இந்த கரத்தின் வல்லமையை ருசிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நிஜமாக சொல்கிறேங்க, இந்த கரம் கூட இருந்தால் என்னென்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன். இந்த கரம் கூட இருந்தால் உங்களுக்கு தடை நிற்காது, உங்களுக்கு தடைங்கிறது இருக்காது. ஏன்னா இந்த கரம் என்ன பண்ணும்? தடைகளை ஆமாம் சொல்லுங்க. இது வேதம் சொல்லுது, இந்த கரம் இருக்குச்சுன்னா நீ கட்டாயம் கீழே இருக்க மாட்டேன், இந்த கரம் உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கும். நிஜமாக சொல்ல பிள்ளைகளை, அதனால தான் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இவன் மேல் கைகளை வைக்க. என்ன என்ன இதாங்க தீர்க்கதரிசிகளின் ஜெபம். சொல்லுங்க, இது என்ன ஜெபம்? சரி நான் சொல்றேன். ஆண்டவர் எப்படி கிரியை செஞ்சாரு? வசனத்தை வார்த்தை மட்டும் சொல்லி குணமாக்குனாரா? அவன் காதுக்குள்ள அவர் விரல் இருந்தது, அவன் நாவை அவர் கை தொட்டுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? தேவன் இவனுக்கு எப்படி விடுதலை தருவாருங்கிறத இந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்குது? சொல்லுங்க, இந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்குது? சொல்லுங்க, இந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்குது? தெரிஞ்சிருச்சு, அறிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க என்ன ஜெபிச்சாங்களோ அப்படி எங்கள் அண்ணன் நடந்தது. இப்போ நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். நீங்கள் எந்த கூட்டம் தெரியுமா? தீர்க்க தரிசன ஆவிலாம் நிரப்பப்பட்ட கூட்டம். உங்களுக்கு சகலமும் தெரியும், உங்களுக்கு இனி மறைக்கப்படுறதுங்கிறது ஒன்று இல்லை. ஏன்னா இயேசு தொட்டு அவன் கண்களை திறந்தாராம். அவர் கண்ணை திறந்து விட்டுருங்க. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால இப்போ நான் ஜெபிச்சு முடிக்க போறேன். எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று. ஆமென். அந்த பிரித்தெடுக்கிற ஒரு அபிஷேக நதி உங்க மேல கடந்து வந்திருக்குது. எல்லாரும் ஆவியில் அப்படியே நிரம்பி அப்படியே ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் வியாபிச்சு இருக்குது. அவர் கரம் உங்க மேல அமர்ந்து இருக்குது. அந்த அக்கினி கரம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்குது. அந்த கரத்தின் வல்லமை உங்க மேல அசைவாடிட்டு இருக்குது. யாரும் வேறு சிந்தைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அந்த கரம் தொடர்றது நீ இப்போ உணர போற. அந்த கரம் விடுதலையாக்குறது நீ உணர போற. மந்திர மாந்திரிக செய்வன சக்திகள் எல்லாம்
இன்றைக்கு அருந்து கீழே விழுகிறத நீ பார்க்க போற. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. அந்த கரம் மேல அமர்றத உன்னால உணர முடியுதா? அந்த கரம் தொடர்றதை நீ உணர முடியுதா? அந்த கரம் நீ ஆண்டு கொள்றதை நீ உணர முடியுதா? இதோ ஒரு மின்னல் வெட்டி இறங்குறது போல அந்த கரம் மேலே இப்ப அசைவாட தொடங்குது. சில மாந்திரிக செய்வன சக்திகள்லாம் இன்னைக்கு அழிஞ்சு கீழே விழுகுது. அந்த ஆவிகள் உன்னை பார்த்து நடுங்கட்டும், அந்த வல்லமைகள் உன்னை பார்த்து நடுங்கட்டும். நீ பயப்பட தேவையில்லை. இது அவருடைய கரம் உன் மேல இருக்கு என்பதை அந்நிய வல்லமைகள் அறிந்து கொள்ளும். இதோ அந்த கரத்தின் வல்லமை இறங்கி வருது. எல்லார் ஆவியிலே கைகளை தட்டி ஆமே இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அந்த கரத்தின் வல்லமை இறங்கட்டும். அந்த அக்கினி கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும். கொள்வதாக படட்டும், ஆட்கொள்ளப்படட்டும், ஆட்கொள்ளப்படட்டும். Praise the Lord. Amen. சொல்லுங்க, பிரிச்செடுத்த உடனே அவன் வாழ்க்கை, நீங்க பிரிச்செடுத்தோன்னு சோகமாகறீங்க. இப்ப எத்தனை பேர் பிரித்தெடுக்க போறது ஆசீர்வாதங்கிறீங்க? பாடலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே 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 எனக்கெல்லாம், இயேசுவே. நீங்க மட்டும் பாருங்க. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம், இயேசுவே 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 எனக்கெல்லாம், இயேசுவே. நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. நான் பிழைத்து விட்டேன், நான் உயிர் வாழேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், ஊழியனா